May I come in? ஹாய் கைஸ், டுடே வந்து பார்க்க பார்த்தீங்கன்னா ரியல் ப்ரைஸ் ஆக்ஷன் இன் பைனரி ஆப்ஷன். ஓகேவா? ஸோ இது வந்து யாருமே வந்து உண்மையை சொல்ல மாட்டாங்க இல்லையா? ஸோ அது நம்ம வந்து ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்க தானே கைஸ் இருக்கும். ஓகே, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஸோ இந்த 3 டாபிக் வந்து நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணுறேன் கைஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா A to Z கேண்டிஸ்டிக் சைக்காலஜி, செகண்ட் ஸ்ட்ராங் அண்ட் வீக் சப்போர்ட் பிரேக் அவுட், தேர்ட் ஸ்ட்ராங் அண்ட் வீக் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் ஸோ என்ன பண்ணணுங்கிறது நான் வந்து சார்ட் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கைஸ். ஓகேவா? ஸோ அது கைஸ் இப்போ நான் உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வெளியில் இருக்க கேண்டில் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு புரியல. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து கோடெக்ஸில் இருக்க சார்ட்டே வந்து எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ சூப்பராக புரியும். ஓகேங்களா? ஸோ ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஸோ வாங்க கைஸ் போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ரெசிஸ்டன்ஸை பார்த்தலாம் கைஸ். ஓகேவா? இங்கே பாருங்க, இது பார்க்கலாம். ஸோ ஓகேவா? ஸோ வீக் ரெசிஸ்டன்ஸ் இங்கே பாருங்கள், ஒரு பையர் கேண்டில் கீழே ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ கீழே ஓப்பன் ஆகி இங்கே ப்ரீவியஸில் இருக்கிறதெல்லாம் விட்டுடுங்க கைஸ். ஓகேவா? ஸோ ப்ரீவியஸில் இருக்கிறதெல்லாம் விட்டுடுங்க, நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிறத மட்டும் பாருங்கள். சென்ட்ரல் இந்த பையர் கேண்டில் கீழே ஓப்பன் ஆகுது, இங்கே இவ்வளோ தூரம் மேலே போயிருக்காங்க, இங்கே ஒரு ஹை. ஓகேங்களா? இந்த இடத்துல க்ளோஸ் வச்சுட்டாங்க. ஓகேவா? ஸோ அகெயின் ஒரு கேண்டில் அதே ப்ரைஸில் ஓப்பன் ஆகுது. செல்லர் கேண்டில் இவ்வளோ தூரம் கீழே வர ட்ரை பண்ணுறாங்க. செல்லர் கேண்டில் கீழே வாங்குவாங்களா? பையர் இங்கேருந்து பை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது பையிங் ப்ரெஷர்லேயே போய் ஒரு செல்லர் கேண்டில் முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ பையிங் ப்ரெஷர்லேயே போய் ஒரு செல்லர் கேண்டில் முடிஞ்சிருக்கு அப்படின்னா ஸோ அதுதான் வந்து வீக் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ அதுக்கு மேலே ஒரு லெவல் வைக்கிறீங்க. விக்கில் ஒரு லைனு, பாடியில் ஒரு லைன் வைக்கணும். ஓகேவா? விக்கில் ஒரு லைனு, பாடியில் ஒரு லைன் வச்சுட்டு ஸோ அந்த லெவல் பிரேக் அவுட் ஆகுது இல்லையா? ஸ்ட்ராங்கான பையரால் பிரேக் அவுட் ஆகுது. அந்த லெவல் இந்த பையரால் பிரேக் அவுட் ஆகுது. அப்போ அடுத்த கேண்டில் என்ன? கண்டினியூஷன். சிம்பிள். ஓகே, வீக் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட்னா கண்டினியூஷன். ஸோ வீக் ரெசிஸ்டன்ஸ்னால் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இங்கே பாருங்கள், வீக் ரெசிஸ்டன்ஸ்க்கு எப்போவுமே வந்து செல்லர் கேண்டில் வீக்காக இருக்கணும். ஸோ அதுதான் வீக் ரெசிஸ்டன்ஸ். உங்களுக்கு ரொம்பவே கன்ஃபியூஸாக இருக்குது ப்ரோ, என்னன்னு தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இங்கே பாருங்கள், இந்த 2 கேண்டிலை மட்டுமே பாருங்கள். ஓகேங்களா? ஸோ வேறு ஏதோ ப்ரீவியஸில் இருக்கிறதால நீங்கள் பார்க்க வேண்டாம். ஓகேவா? ரெசிஸ்டன்ஸ் வந்து வீக்காக ஸ்ட்ராங்காக ஃபைன் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் மார்க் பண்ணுறீங்களா லெவலு? ஸோ அந்த 2 கேண்டிலை மட்டுமே அனலைஸ் பண்ணுங்கள் பக்காவா. ஓகேவா? ஸோ அதுவே உங்களுக்கு வந்து காமிச்சு கொடுத்துரும் எது வீக்கு எது ஸ்ட்ராங்குன்ட்டு. இங்கே பாருங்கள், 2ல் யார் ஸ்ட்ராங்குன்னு உங்களுக்கே தெரியும். இந்த பையர் தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இந்த செல்லர் இங்கே வந்திருக்காங்க. அகெயின் இந்த பையிங் ப்ரெஷர். ஓகேங்களா? செல்லர் கேண்டில் கீழே வாங்குவாங்களா? பையிங் ப்ரெஷர்னால இது மேலே போயிருக்கு. ஸோ இது வீக் ரெசிஸ்டன்ஸு. இதுக்கு மேலே ஒரு லெவல் வைக்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இன்கேஸ் இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ நான் லெவல் மார்க் பண்ணிக்கலாம், ஹரிஜான்டல் லைன். இந்த லெவல் இந்த கேண்டிலால் பிரேக் அவுட் ஆகுதுப்பா, ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகுது. அடுத்த கேண்டில் என்ன சொல்லியிருக்கேன் நான்? கண்டினியூஷன். அவ்வளோதான், சிம்பிள். ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கலாம் கைஸ். ஓகேவா? ஸோ இது பாருங்கள், ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல எப்படி ப்ரோ ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா, ஸோ இங்கே பாருங்கள் பையர். ஓகேங்களா? ஸோ பையர் இங்கேருந்து போகிறாங்க மேலே. பையர் கண்டி கீழே ஓப்பன் ஆகுமா? மேலே போயிட்டு இவ்வளோ தூரம் போயிருக்காங்க. ஸோ அகெயின் வந்து ஸ்ட்ராங்கான வந்து அதாவது செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ பையர் கேண்டில் மேலே விற்பாங்களா? ஸோ நிறைய பேர் இங்கே செல் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த விக்கை வந்து காமிக்கும் நமக்கு. ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த விக்கை பாருங்கள், செல் பண்ணியிருக்காங்க. இந்த பையர் கேண்டிலோட விக்கை பாருங்கள். ஓகே, ஸோ செல் பண்ணியிருக்காங்க. ஸோ செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது இந்த கேண்டில். அதாவது இது வீக் கேண்டில். ஓகேங்களா? ஸோ செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. ஸோ அகெயின் அந்த ப்ரைஸ்லேருந்தே ஒரு கேண்டில் வந்து செல்லர் கேண்டில் ஓப்பன் ஆகுது. இங்கே ஓகேங்களா? இங்கே ஒரு ஹை கொடுத்துட்டு ஸோ அகெயின் இங்கே ஸ்ட்ராங்காக வராங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ராங்காக வந்து எங்கேயுமே இங்கே விக்கே இல்லை இந்த கேண்டில். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இந்த பையரோட இந்த செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அப்போ இது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், இங்கே பாருங்கள், இந்த 2 கேண்டில் வச்சு நான் ஃபைன் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? சிம்பிள் தான். இங்கே பாருங்கள், இந்த 2 கேண்டிலை வச்சு இந்த 2 கேண்டிலில் யார் ஸ்ட்ராங்கு நீங்களே சொல்லுங்கள். இந்த 2 கேண்டில் செல்லர் தானே ஸ்ட்ராங்கு. அப்போ இது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் தானே. அதுக்கு மேலே ஒரு லெவல் வைக்கிறோம். அதுக்கு விக்கில் ஒரு லெவல் வைக்கணும், பாடியில் ஒரு லெவல் வைக்கணும். ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு லெவல். ஓகேங்களா? ஸோ இதுக்கு பாடியில் ஒரு லெவலு, இந்த விக்கு மேலே இருக்க பையர் விக் இருக்கு இல்லையா? ஸோ அதில் ஒரு லெவல். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த 2 கேண்டிலோட விக்லையுமே லெவல் வைக்கணும். ஓகேங்களா? ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? விக்லையும் வைக்கணும், பாடியில் வைக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு பாடியில் வந்து பிரேக் அவுட் ஆகி ரிவர்ஸ் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் விக்கோட பிரேக் அவுட் ஆகி கண்டிப்பாக ரிவர்ஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இங்கே பாருங்கள், இந்த கேண்டிலால் பிரேக் அவுட் ஆகுது. இங்கே ஸ்ட்ராங்கான செல்லிங் நடந்திருக்கா? சிம்பிள். ஓகே, ஸோ அகெயின் இதுவுமே ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் தான் இது. ஓகேங்களா? ஸோ இது பட் இது இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இங்கே அப்படியே ரன் ஆகிட்டு இருக்க ஒரு கேண்டிலை தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த கேண்டில் வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் தான். ஓகே, பட் இந்த கேண்டில் பாருங்கள், இந்த பையரையும் இந்த செல்லரையும் பாருங்கள், கேப் அப் கேப் டவுன் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டுக்கு வந்து கேப் அப் கேப் டவுன் இருக்கக்கூடாது. அந்த 2 கேண்டில் நம்ம ஃபைன் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதில் வந்து கேப் அப் கேப் டவுன் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இது கேப் அப் ஓப்பன் ஆகி டவுனில் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ டவுனில் வந்திருக்கு. இருந்தாலும் பையிங் ப்ரெஷர் இருக்குது இந்த கேண்டில். இந்த செல்லர் கேண்டில் பாருங்கள், பையிங் ப்ரெஷர் இருக்குது. இந்த பையர் ஸ்ட்ராங்கான பையர் தான். ஓகேவா? இங்கே இருக்கிறது தான் நமக்கு வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸை இப்போ இது என்ன பண்ணிடுச்சு, வீக் ஆக்கிடுச்சு. அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ வீக் ஆக்கிடுச்சு. இப்போ வந்து இந்த லெவல் வந்து பிரேக் அவுட் ஆகுது. இப்போ தான் கண்டினியூஷன், இங்கே கண்டினியூஷன். ஓகேவா? ஸோ நம்மளோட விக்கோட பிரேக் அவுட் ஆகிற நம்ம ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த லெவல் விக்கோட பிரேக் அவுட் இந்த கேண்டில் ஆகுது, மேலே இருக்க கேண்டில். ஓகேங்களா? ஸோ அந்த கேண்டில் ஆனோடனே அடுத்தது பாருங்கள், ரிவர்ஸில்
பார்த்தீங்களா? சிம்பிள். அகைன் வந்து அந்த கேண்டில் வந்து பாருங்கள் பையிங் ப்ரெஷரில் இருக்குது, வீக் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ அப்படி தான் ஃபைன் பண்ணிகிட்டே போகணும். ஓகேவா? ஸோ ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ புரியலனா கூட அகைன் பாருங்கள். ஸோ புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்பவே சிம்பிள் தான் கைஸ். ஓகே ஓகே இப்போ வந்து வீக் சப்போர்ட் பார்க்கலாம் கைஸ். ஓகேவா? ஸோ இது பார்க்கலாம் வீக் சப்போர்ட். ஓகே இந்த இடத்த பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்த பாருங்கள். ஓகே இந்த 2 கேண்டில் மட்டுமே பாருங்கள், வேறு எதையுமே நீங்கள் பார்க்க வேண்டாம். ஓகேங்களா? ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ கீழே மார்க் பண்ணிட்டீங்கன்னா சப்போர்ட்டுக்கு, அந்த சப்போர்ட்டில் வந்து பையர் ஸ்ட்ராங்காக இருக்காங்களா, அந்த செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்காங்களா பாருங்கள். ஓகேங்களா? அவ்வளோதான் சிம்பிள். இது வந்து வீக் சப்போர்ட். ஓகேங்களா? ஸோ இந்த வீக் சப்போர்ட்டில் எப்படி ப்ரோ இது வீக் சப்போர்ட் அப்படின்னா, இங்கே பாருங்கள் செல்லர் ரொம்பவே ஸ்ட்ராங்கு. தெரியுதுங்களா உங்களுக்கு? செல்லரு எந்த பக்கமே விக் கிடையாது, கேண்டில் ரொம்பவே ஸ்ட்ராங். இந்த பையரை பாருங்கள், பையர் கேண்டில் மேலே விற்பாங்களா? இங்கே நிறைய பேர் வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த பையர் இந்த பையர் கீழேருந்து மேலே போயிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுங்க. இந்த பையர் கீழேருந்து மேலே போயிருக்காங்க. இங்கே நிறைய பேர் செல்லர் இங்கே இருக்காங்கங்கிறது தெரிஞ்சுக்கலாம் நம்ம. ஓகேவா? ஸோ நிறைய பேர் இங்கே செல் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல அதாவது நிறைய பேர் அங்கே செல் பண்ணவும் என்னாச்சு, இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ இது வந்து பையர் இந்த இடத்துல வீக்காக தான் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த வீக்காக இருக்க இடத்துல வந்து நம்ம லெவல் ஒன்று மார்க் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஹரிஜாண்டல் லைன் அங்கே மார்க் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ இந்த லெவல் மார்க் பண்ணுறோம். இந்த லெவல் இந்த கேண்டிலால் பிரேக் அவுட் ஆகுது. நான் வந்து இந்த கேண்டில் கண்டினியூஷன் கண்ட்ரைட் போனேன், ப்ராஃபிட். சிம்பிள். ஓகேவா? ஸோ வீக் சப்போர்ட், பிரேக் அவுட்டு, கண்டினியூஷன். பிரேக் அவுட் ஆகிடுச்சு இந்த கேண்டில். நான் இந்த கேண்டில் ஒரு 1 மினிட்டுக்கு நான் வந்து டவுன் போனேன், ப்ராஃபிட். சிம்பிள் கைஸ். ஓகேவா? ஸோ ரொம்பவே ஈஸி தான், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே அடுத்து ஸ்ட்ராங் சப்போர்ட் பார்க்கலாம் கைஸ். ஓகேவா? ஸோ நான் தான் சொல்லியிருக்கேன், ஸ்ட்ராங் சப்போர்ட்டும் சேம் அதே மாதிரி தான். இங்கே பாருங்கள், இந்த 2 கேண்டிலை வச்சே நம்ம வந்து ஈஸியாக வந்து ஃபைன் பண்ண முடியும்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? இந்த 2 கேண்டில் யார் ஸ்ட்ராங்கு நீங்களே சொல்லுங்கள். பையர் ஸ்ட்ராங்கா? அப்போ இது என்ன சப்போர்ட்டு? ஸ்ட்ராங் சப்போர்ட்டா? சிம்பிள். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு செல்லர் கேண்டில் வந்திருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கேருந்து பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அங்கே வந்து செல்லர் கேண்டில் வந்திருக்காங்க. ஸோ இங்கே செல்லர்ஸ் வீக் ஆகிட்டாங்க. ஓகேவா? இந்த செல்லர்ஸ் வீக் ஆகிட்டாங்க. அகைன் இங்கே பையர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வராங்க. ஸோ இது ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆகிடுச்சு இந்த இடத்துல இப்போ. ஓகேவா? ஸோ அது கீழே ஒரு லெவல் வந்து மார்க் பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ இன்கேஸ் இது ரொம்ப தூரம் போயிட்டு ஸோ அங்கிட்டு இங்கிட்டு ரன் ஆகிட்டு வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஸோ அகைன் இந்த நம்ம சப்போர்ட் லெவல், ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவலுக்கு வரும்போது எக்ஸாசன் கேண்டிலால் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டோ ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸோ பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் ரிவர்சலுக்கான இது வந்து 100% கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல அதே தான் நடந்திருக்கு பாருங்கள். ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். ஓகேங்களா? ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டு ஒரு எக்ஸாசன் கேண்டிலால் பிரேக் அவுட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ பிரேக் அவுட் ஆனோடனே பாருங்கள் ரிவர்சல், அதாவது பை ஆப்ஷன் போகணும். ஓகேங்களா? ஸோ பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்த கேண்டில் நம்ம ஒரு பை ஆப்ஷன், அதாவது இந்த கேண்டில் போடணும் கைஸ். ஓகேவா? சிம்பிள். அவ்வளோதான் கைஸ், ரொம்பவே ஈஸி தான். ஓகே புரியும்னு நினைக்கிறேன். ஸோ புரியலனாலும் அகைன் பாருங்கள், புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது கைஸ். ஓகேவா? சிம்பிள். ஸோ வாங்க, உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் வந்து நான் ட்ரேட் எடுத்து காமிச்சேன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் கைஸ். ஓகே வாங்க போகலாம், லெட்ஸ் கோ. ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு வந்து லைவில் வந்து நான் எடுத்து காமிச்சிடறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ஓடிசி மார்க்கெட்டில் எடுத்து காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ராங் எது வீக் எதுன்ட்டு நான் வந்து ஓடிசிலையும் எடுத்து காமிக்கிறேன், லைவ்லையும் எடுத்து காமிக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ இங்கே பாருங்கள். ஓகே சாரி. ஓகே கைஸ், இந்த இடத்துல பையர் ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ இருங்க வரேன். நெக்ஸ்ட் கேண்டில் நான் வந்து டவுன் ஆப்ஷன் கொடுக்க போகிறேன் கைஸ். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், நான் வந்து டவுன் ஆப்ஷன் கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இப்போ இது நான் லாஸ் ஆனாலும் மார்ட்டிங்கில் வந்து டீப் வின் ஆவேனுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ இதுவே வின் ஆக வேண்டியது தான். இன்கேஸ் இது லாஸ் ஆச்சுன்னா அதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஒரு மூமெண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் தான். ஓகேவா? இது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் தான். இது எக்ஸாசன் கேண்டிலோட பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இருக்கிறது விக்கோட சேர்த்து பிரேக் அவுட் ஆகி ஸோ அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓகேங்களா? ஸோ இது லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ பார்ப்போம் கைஸ். ஓகேவா? ஸோ உங்க பாருங்கள், இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள். ஸோ இங்கேருந்து தான் செல்லர் ஸ்ட்ராங்காக வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட்னா என்ன ஆகும்? ரிவர்சல் ஆகும். ஸோ அவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா? ஸோ எனக்கு புரியல ப்ரோ அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல தான் பையர்ஸ்லாம் வீக் ஆகிருக்காங்க. ஸோ அகைன் வந்து செல்லர் ஒரு மொமெண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து லெவல் வைக்கணும், நம்ம விக்கில் ஒரு லைன் வைக்கணும், பாடியில் ஒரு லைன் வைக்கணும். ஓகேவா? ஸோ அந்த ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஒரு எக்ஸாசன் கேண்டிலால் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா ரிவர்சல், சிம்பிள். ஓகே அவ்வளோதான் கைஸ். ஓகேவா? இங்கே பாருங்கள். ஸோ அப்படியே கேண்டில் அப்படியே இங்கே பாருங்கள், சிங்கிள் கேண்டில் ரன் ஆகும் போதே மார்க் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இப்போ மேலே இருக்கல விக்கில் ஒரு லைனு, பாடியில் ஒரு லைனு. அகைன் இதுவுமே ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான், இதுவுமே ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான். ஓகேவா? ஸோ இது பிரேக் அவுட் ஆனாலும் நம்ம ரிவர்சல் கண்ட்ரேட் தான் கைஸ் போகணும். அவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா? ஸோ அகைன் பாருங்கள், இந்த கேண்டில் செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுவுமே ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ இது பிரேக் அவுட் ஆனாலும் நம்ம ரிவர்சல் கண்ட்ரேட் தான் போகணும். அவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா? ஸோ இப்படி கேண்டில் அப்படியே ரன் ஆகும் போதே அப்படி மார்க் பண்ணி அப்படி ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அகைன் ஒரு அசட்டில் எடுக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒரு ட்ரேடு வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து அசட்டை சேஞ்ச் பண்ணிடுங்க கைஸ். ஓகே ஸோ நம்ம நெக்ஸ்ட் அசட் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை பார்க்கலாம் கைஸ். ஓகே ஸோ இது வந்து வீக் சப்போர்ட்டு. ஓகேங்களா? ஸோ இது பிரேக் அவுட்டு, நான் கீழே கண்டினியூஷனுக்கான ஒரு டவுன் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இருங்க வரேன். ஸோ ஓகே கைஸ், இங்கே பாருங்கள்,
ஜஸ்ட் அந்த சிங்கிள் கேண்டில் ஓகேங்களா. ஸோ அந்த பையரோ ஒரு செல்லரோ ஒரு பையர் இருந்தாலும் அது ஒரு பேட்டர்ன் ஓகேங்களா. ஸோ அந்த கேண்டில் ஸ்டிக் வந்து எப்படி வேணா இருக்கலாம், சின்னதாக பெருசாகவும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கைஸ் ஓகேவா. ஸோ அந்த பேட்டர்ன்லாம் நம்ம இனிமேல் வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம் கைஸ் ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு செல்லரோ ஒரு பையர் வந்தால் கீழே வந்து சப்போர்ட் மார்க் பண்ணுவீங்களா ஓகேவா. ஸோ இது வீக் சப்போர்ட்டுன்னு எப்படி ப்ரோ சொல்கிறீங்கன்னா, ஜஸ்ட் இந்த 2 கேண்டிலை மட்டும் பாருங்கள் ஓகேவா. இந்த செல்லரோட இந்த பையர் வீக்காக தானே இருக்காங்க, அப்போ இது வீக் சப்போர்ட் தானே. ஸோ வீக் சப்போர்ட் இந்த கேண்டிலால் பிரேக் அவுட் ஆகுது. நான் இந்த கேண்டிலில் பாருங்கள் கண்டினியூஷனுக்கான ட்ரேட் கொடுத்தேன், டீப்பாக வின் பண்ணிட்டேன்னா. ஸோ ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அப்படியே அகைன் இங்கே பாருங்கள். ஸோ ஸ்ட்ராங் சப்போர்ட், அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட் எங்கே இருக்குது, அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட் இங்கே இருக்குது. இந்த சப்போர்ட் வந்து இப்போ இந்த செல்லரால் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா நான் வந்து ரிவர்சல், அதாவது அப் ட்ரேடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நான் போவேன் ஓகேங்களா. சிம்பிள், அவ்வளோதான். ஓகே, அவ்வளோதான் கைஸ் ஓகேவா. ஸோ இதுதான் பேசிக் ஓகேங்களா. ஸோ இது தெரியாமல் ட்ரேடே பண்ணாதீங்க ஓகே, சிம்பிள் தான். ஸோ இங்கே பாருங்கள், லைவ் மார்க்கில் நான் லைவ் எடுத்து காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த செல்லரோட இந்த பையர் வீக்காக இருக்காங்க, இது கீழே நம்ம லெவர் மார்க் பண்ணுறோம் அப்படின்னா. ஸோ இது வீக் சப்போர்ட், அது பாடியில் ஒரு லைனு, விக்கில் ஒரு லைனு. ஸோ இந்த கேண்டில் இது பிரேக் அவுட் ஆயிடுச்சு, நான் இந்த கேண்டில் கண்டினியூஷனுக்கான ட்ரேட் போனேன், ப்ராஃபிட் ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், ஸ்ட்ராங் சப்போர்ட்டு இங்கே இருக்குது ஓகேவா. ஸோ ஸ்ட்ராங் சப்போர்ட் இங்கே இருக்குது, அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட்டும் இங்கே இருக்குது ஓகேவா. இங்கே ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது, இதையும் பார்க்கணும் ஓகேவா. இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஸ்ட்ராங் சப்போர்ட் பிரேக் அவுட் ஆகி ரிவர்ஸ் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஸ்ட்ராங் சப்போர்ட் பிரேக் அவுட் ஆகி கண்டிப்பாக ரிவர்ஸ் ஆகும் ஓகேவா. ஸோ பார்க்கலாம் கைஸ் ஓகேவா. ஸோ இது பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா நான் வந்து ரிவர்சல் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இங்கே பாருங்கள், இந்த செல்லரோட இந்த பையர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அப்போ இது கீழே ஒரு லெவல் வைக்கிறீங்கன்னா இது ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆகிடுச்சு ஓகேவா. ஸோ இந்த ஸ்ட்ராங் சப்போர்ட் பிரேக் அவுட்னா என்ன ஆகும், ரிவர்சல் ஆகும், அவ்வளோதான் சிம்பிள். நான் இந்த இடத்துல எதுக்காக என்ட்ரி கொடுத்துருக்கேன் ஒரு என்ட்ரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ மேக்ஸிமம் லைவ் மார்க்கெட்டை பொறுத்தளவு நீங்கள் வந்து இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டை பொறுத்தளவு பிரேக் அவுட் ஆகி ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மி ஓகேங்களா. ஸோ லைவ் மார்க்கெட்டை பொறுத்தளவு பிரேக் அவுட் ஆகி ரிவர்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் கம்மி, எக்ஸாக்டாக அந்த லெவலில் போய் க்ளோஸ் ஆகி அப் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் அதிகம் ஓகேங்களா. ஸோ ஒன்லி ஃபார் லைவ் மார்க்கெட் ஓகேங்களா. ஸோ ஓடிசி பொறுத்தளவுக்கு அப்படியே ஆப்போசிட் ஓகேங்களா. ஸோ நான் ஓடிசிலையும் எடுத்து காமிக்கிறேன், ஸோ வெயிட் பண்ணுங்க ஓகேவா. ஸோ இது ஸ்ட்ராங் சப்போர்ட் நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ ஸ்ட்ராங் சப்போர்ட்டில் அந்த லெவலில் எக்ஸாக்டாக க்ளோஸ் ஆகி ஸோ அகைன் பாருங்கள் பையர் ஸ்டார்ட் ஆகிட்டாங்க ஓகேவா, அவ்வளோதான் சிம்பிள் ஓகே. ஸோ அடுத்த ஸ்ட்ராங் இங்கே இன்கேஸ் இது வந்து டவுனாகவே வந்துடுச்சு அப்படின்னா அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட் இங்கே இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த செல்லரோட இந்த பையர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, இது ஸ்ட்ராங் சப்போர்ட், இது கீழே விக்கில் ஒரு லைன், பாடியில் ஒரு லைன் வைக்கிறீங்க, இந்த லெவல் பிரேக் அவுட் ஆனால் நம்ம வந்து அப்ட்ரேட் போகலாம். பட் லைவ் மார்க்கெட்டை பொறுத்தளவு என்னன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாக்டாக அந்த லெவலில் க்ளோஸ் ஆகும் போதும் போகலாம், அந்த லெவலில் பட்டு ஒரு ரிஜெக்ஷன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் நான் கொடுத்த மாதிரி இந்த மாதிரி மார்ஜினல் வச்சு கொடுத்தீங்கனாலும் சூப்பராக வந்து ப்ராஃபிட் பண்ணலாம் ஓகேவா. சிம்பிள் தான் கைஸ் ஓகே. சரி ஓகே. ஸோ வேறு எதாவது அசட்டில் பார்க்கலாம் கைஸ், 1 மினிட். சரி ஓகே. ஸோ இதுவுமே ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் தான் கைஸ், இதுவுமே ஸ்ட்ராங் சப்போர்ட் தான். ஸோ இது எந்த மாதிரி விதத்தில் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், இது ஸ்ட்ராங் சப்போர்ட் தான், இந்த செல்லரோட இந்த பையர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க, இது ஸ்ட்ராங் சப்போர்ட் தான். பட் இங்கே ப்ரீவியஸில் கொஞ்சம் கேப் இருக்குது ஓகேங்களா. ஸோ அந்த கேப்பை ஃபில்அப் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அதையும் பார்க்கணும், இங்கே இருக்க சப்போர்ட்டையும் பார்க்கணும் ஓகேவா. ஸோ இங்கே இருக்க சப்போர்ட்டையும் பார்க்கணும். இன்கேஸ் உங்களுக்கு இந்த கேப்பை ஃபில்அப் பண்ணி இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சப்போர்ட் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக ரிவர்ஸ் ஆகும் ஓகேவா. ஸோ என்ன தான் செல்லர் ஸ்ட்ராங்காக வந்தாலுமே ஸோ திரும்பவும் இங்கே வந்தோடனே பையர்ஸ் என்ன பண்ணுவாங்க, திரும்பவும் பை பண்ணுவாங்க, அவ்வளோதான் சிம்பிள். ஸோ இந்த கான்செப்ட் தான் கைஸ் ஓகே. ஸோ இதுவுமே ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் தான் கைஸ் ஓகேவா. ஸோ இந்த கேப் இருக்கிறதுனால ஸோ இந்த கேப்பை கூட ஃபில்அப் பண்ணும் ஓகேங்களா. ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த கேப்பை ஃபில்அப் பண்ணிடுச்சு அப்படின்னா ஸோ நம்ம வந்து கொடுக்கலாம் கைஸ், வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் வந்து அந்த சப்போர்ட் லெவலில் ஒரு லைனும் அந்த கேப்புக்கு கீழே ஒரு லைனும் வைக்கிறேன் கைஸ் ஓகேவா. ஸோ ரிஜெக்ஷன்ஸ் வாங்குது சரிங்களா அங்கேருந்து. ஸோ அதனால் இந்த மாதிரி இடத்துல நான் வந்து அவாய்ட் பண்ணுறேன், கொடுக்கல. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த ஸ்ட்ராங் சப்போர்ட் தான் இங்கேருந்து ரிஜெக்ஷன்ஸ் வாங்குது, இங்கே சப்போர்ட்டுக்கு கேப் இருக்குது ஓகேவா. சப்போர்ட்டுக்கு கேப் இருக்குது, அந்த கேப் ஃபில்அப் பண்ணும். ப்ளஸ் இங்கே பாருங்கள் ப்ரீவியஸில் இங்கே ஒரு கேப் இன்னும் ஃபில்அப் பண்ணவே இல்லை ஓகேவா. ஸோ அதையும் ஃபில்அப் பண்ணும் ஓகேவா. ஸோ அதையும் புரிஞ்சுக்கணும், இது இன்னும் விக்கோட பிரேக் அவுட் ஆகலை ஓகேங்களா. ஸோ விக்கோட பிரேக் அவுட் ஆகி கூட ரிவர்ஸ் ஆகும் கைஸ் ஓகேவா. ஸோ வெயிட் பண்ணுங்கள், இது விக்கோட பிரேக் அவுட் ஆகி கூட ரிவர்ஸ் ஆகும் ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக வராங்க ஓகேங்களா. செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக வராங்க. இப்போ இதுக்கு அடுத்த கேண்டில் வந்து இந்த என் லெவல் வந்து கரெக்டாக பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா நான் வந்து நெக்ஸ்ட் ட்ரேட் வந்து நான் வந்து பை ஆப்ஷன் போவேன் கைஸ் ஓகேவா. ஸோ பாருங்கள், ஸோ பிரேக் அவுட் ஆகிடுச்சுனா தான் போவேன், ஸோ ஆகலாம் போக மாட்டேன் ஓகேவா. ஆகிடுச்சு கைஸ் ஓகேவா, நான் ஒரு பை ஆப்ஷன் போயிட்டேன் ஓகே. ஸோ பார்ப்போம் கைஸ் ஓகேவா. இன்கேஸ் இது லாஸ் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நெக்ஸ்ட் நம்மளோட சப்போர்ட் எங்கே இருக்குது, அதாவது அடுத்து நம்மளோட ஸ்ட்ராங் சப்போர்ட் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது ஓகேவா. ஸோ இதில் ஒரு பாடியில் ஒரு லைனு, விக்கில் ஒரு லைன் ஓகேவா. ஸோ அதனால் அவசரப்படாங்க, ஒரு ட்ரேட் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்கள், ஸோ ஒரு ட்ரேட் மட்டும் கொடுங்க ஓகேங்களா. ஸோ ஒரு ட்ரேட் மட்டும் கொடுக்கணும் ஓகேவா. ஸோ அது வந்து லாஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் எடுக்கிறது வந்து கன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராங்காக வச்சு செகண்டாவது ட்ரேட் கொடுக்கலாம் கைஸ் ஓகேவா. ஸோ பார்ப்போம். ஸோ ஆக்சுவலாக இதுவே வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் தான் ஓகேங்களா. ஸோ பார்ப்போம் கைஸ், இந்த செல்லரோட இந்த பையர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க, இது ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆகிடுச்சு, இங்கே பாடியில் ஒரு லைனு, விக்கில் ஒரு லைனு, இந்த கேண்டில் ஸ்ட்ராங்கான செல்லர் கேண்டில் பாரா, இது ஸ்ட்ராங்கான செல்லர் கேண்டிலால் பிரேக் அவுட் ஆகுது. இந்த இடத்துல வந்து நான் ஆப்போசிட் டேரக்ஷனில் அப் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான் சிம்பிள் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த செல்லர் கேண்டில் பாருங்கள் எந்த பக்கமே விக் இல்லை, ப்ரீவியஸாக இருக்க இந்த பையரே வந்து இவங்க வந்து ஃபுல்லாக வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ வாங்க அவங்க செல்லர் கேண்டில் கூட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுவாங்க, அது அப்படியே ரிவர்ஸ் ஆகும். ஸோ அது ரிவர்ஸ் ஆகிறதுக்கு காரணம் இதுதான், ஸ்ட்ராங் எது வீக் எதுன்னு தெரியாமல் நீங்கள் ட்ரேட் எடுத்தால் அப்புறம் லாஸ் தானே ஆகும். ஸோ இது ஸ்ட்ராங் தான் ஓகேவா, சிம்பிள்.
ஸோ ஓகே இப்போ ஓடிசியில் எடுத்து காமிக்கிறேன் வாங்க கைஸ். வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓடிசியில் வந்து ஒரு சில அசெட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் ஓகேங்களா. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்குறீங்க சரிங்களா ப்ரோ ஓடிசி போடுங்க ஓடிசி ஸ்ட்ராட்டஜி போடுங்க அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்ட்ராங் எது வீக் எது அப்படின்ட்டு நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஓகேவா. ஸோ அது வந்து எங்கே வேணாலும் ஒர்க் ஆகும் கைஸ் ஓகேவா. ஸோ ஓடிசிலையும் ஒர்க் ஆகும். இதில் ஓடிசியில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸோ அவங்க வந்து ஒரு சில கேண்டில் வந்து மேனிபுலேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. பட் அப்படி நல்லாவே ஒர்க் ஆகும் கைஸ் ஓகே. ஸோ பார்க்கலாம் கைஸ் ஓகேவா. ஸோ ஓடிசியில் வந்து ட்ரேட் எடுக்க போகிற கேண்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே. ஸோ ஓகே ஓகே கைஸ், இப்போ வந்து ஸ்ட்ராங்கான பையர் இங்கே போயிட்டுருக்காங்க ஓகேவா. நல்லா பாருங்கள் 1 மினிட் நான் ட்ரேட் வந்து எடுக்கிறேன். இந்த அடுத்த கேண்டில் நான் எடுக்கிறேன். ஸோ 1 மினிட் இருங்க, நான் அதுக்கு முதல்ல மார்க் பண்ணிக்கிறேன் கைஸ் லெவல்ஸ்லாம் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு இருங்க. ஸோ அது காப்பி பண்ணி விக்கில் ஒரு லைனு பாடியில் ஒரு லைன் ஓகேவா, சிம்பிள். ஸோ அடுத்த கேண்டில் நான் ரிவர்சல் ட்ரேட் போக போகிறேன். ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன் கைஸ் ஓகேவா. ஸோ இந்த பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா தான் கொடுப்பேன் ஓகேங்களா. ஸோ ஆகலாம் கொடுக்க மாட்டேன் ஓகேவா. ஆகிடுச்சு கைஸ், நான் கொடுத்துட்டேன் ரிவர்சல் ட்ரேட் கொடுத்துட்டேன் ஓகேங்களா. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸுக்கு எப்போவுமே நான் என்ன சொல்லியிருக்கேன், பையரோட வந்து செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த பையரை பாருங்கள், செல்லிங் ப்ரெஷர் இருக்குது இந்த பையரில் ஓகேவா. ஸோ இந்த செல்லரை பாருங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ இது என்ன, அது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஆகிடுச்சு ஓகேவா. ஸோ ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட்னா என்ன ஆகும், ரிவர்சல் ஆகும். ஸோ ரிவர்சல் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 100% ப்ராஃபிட் தாங்க ஓகேவா. ஸோ பார்ப்போம் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ரன் ஆகிறதுக்கு ப்ரீவியஸில் எது எந்த இடத்துல ஸ்ட்ராங்கான செல்லர் வந்திருக்காங்கிறத பார்க்கணும் ஓகேவா. ஸோ இப்போ ட்ரெண்டில் போயிட்டுருக்கு, அந்த இடத்துல ஸ்ட்ராங்கான செல்லர் வந்திருக்காங்கிறத பார்த்தேன் ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து மேலே போயிட்டுருக்கு. ஸோ பார்க்கலாம் கைஸ் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் ஓடிசியில் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஸோ இந்த மாதிரி வந்து எரர் கேண்டில் கொடுப்பாங்க ஓகேங்களா. ஸோ சிம்பிள் ஓகேவா. ஸோ இதை மார்ட்டிங்கில் எடுத்து காட்டுறேன் ஓகேங்களா. ஸோ இதில் பாருங்கள், இது இன்கேஸ் இதில் முடிஞ்சுது அப்படின்னா ஸோ இந்த இடத்துல நான் மார்ட்டிங்கில் யூஸ் பண்ணி காட்டுறேன் ஓகேங்களா. ஸோ ஷார்ட் வின் ஆகும் ஓகே. ஸோ இங்கே பாருங்கள் ஓகே, மார்ட்டிங்கில் நான் கொடுத்துட்டேன் கைஸ். இந்த இடத்துல நான் 2 ட்ரேட் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ ஓகேங்களா. ஸோ இதுவுமே மேலே போதுன்னு பார்க்க வேண்டாம் ஓகேங்களா. ஸோ எண்ட் ஆஃப் இது வந்து கீழே தான் வரும் ஓகேங்களா. ஸோ ஓடிசியில் மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸோ வந்து மேனிபுலேஷன் நடக்கும் ஓகேங்களா. ஸோ கேண்டில்ஸ் வந்து நம்ம ட்ரேட் எடுக்க போகிற கேண்டில் வந்து என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த எடுக்க போகிற கேண்டில் தான் நமக்கு வந்து வைப்பாங்க ஆப்பு. ஸோ ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்த கேண்டில் எடுத்திங்கன்னா வந்து ப்ராஃபிட் தான் ஓகேவா, சிம்பிள். நம்ம ட்ரேட் எடுக்க போகிற கேண்டில் இந்த மாதிரிலாம் என்ட்ரி எடுக்க முடியுங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஓகேவா. ஸோ அந்த கேண்டில் தான் நமக்கு வைப்பாங்க ஓகேங்களா. ஸோ அதுலேருந்து நம்ம அவாய்ட் பண்ணி அடுத்த கேண்டில் மார்ட்டிங்கில் எவன் ஒருத்தர் மார்ட்டிங்கில் எடுத்து வந்து வின் பண்ணுறான் அப்படின்னா வச்சுக்கோங்க. ஸோ அவன் தான் குட் ட்ரேடர்னு அர்த்தம் ஓகேவா, சிம்பிள். மேக்ஸிமம் 1 மார்ட்டிங்கல் தான் கைஸ் ஓகேவா. எல்லா இதுக்குமே வந்து மேக்ஸிமம் 1 மார்ட்டிங்கல் தான். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் எடுக்கக்கூடாது ஓகேவா, சிம்பிள். வாய்ப்பில்லை ராஜா. ஸோ இதுவுமே நீங்கள் எரர் கேண்டில் நினச்சிங்க ஓகேங்களா. ஸோ அகைன் நான் டவுன் தான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஸோ நான் ஆப்போசிட்டாக போக கிடையாது கைஸ் ஓகேவா. ஸோ இதுவுமே நீங்கள் எரர் கேண்டில் நினச்சிங்க. ஸோ நான் சொல்கிறேன் கைஸ், ஓடிசியில் வந்து மேனிபுலேஷன் கண்டிப்பாக நடக்கும் ஓகேவா. ஸோ இது அகைன் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல நம்ம மார்ட்டிங் யூஸ் பண்ணுவோங்கிறதும் தெரியும் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துலையும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அந்த இடத்துலையும் வந்து டோஜினா என்ன, எரர் கேண்டில். ஸோ எரர் கேண்டிலுக்கு அப்புறம் என்ன வரும், ரிசல்ட் வரும். ஸோ ரிசல்ட் எதை பேஸ் பண்ணி வரும், ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி வரும். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி வர அதுபடி என்ன அங்கே நடந்திருக்கு, அங்கே ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட்ங்கிறது நமக்கு தெரியும் ஓகேவா. ஸோ அது பிரேக் அவுட் ஆனால் என்ன ஆகணும், ரிவர்சல் ஆகணும், அவ்வளோதான் சிம்பிள். இங்கே நடந்துட்டு இருக்கா ரிவர்சல் ஸ்ட்ராங்கா, சிம்பிள் கைஸ் ஓகேவா. ஸோ ஓடிசி பொறுத்தவரைக்கும் ஸோ இந்த மாதிரி தான் ஆகும். ஸோ அதனால் பயப்படாமல் தெளிவாக ட்ரேட் எடுங்க ஓகே, சிம்பிள் ஓகேவா. இது என்ன பிரமாதம், இதை விட பெசலைட் ஒன்று இருக்கு கூமுடா. இடத்துல கூட பையர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, சேர கேண்டில் மேக்ஸிமம் போக முடியாது கைஸ் ஓகேவா. ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அது நான் சொல்லியிருக்கேன் ஓகேவா. ஸோ எவ்வளோ தூரம் டீப்பாக வின் பண்ணிட்டோமா, சிம்பிள். நான் இங்கே பாருங்க, நான் ஒரு ட்ரேட் தான் லாஸ் ஆனேன். அந்த உங்களோட அந்த எரர் கேண்டிலால ஒரு ட்ரேட் தான் நான் வந்து லாஸ் ஆனேன். ஸோ அகைன் வந்து நான் கொடுத்தேன். ஸோ அது நான் மார்ஜின் வச்சு கொடுத்தனால எனக்கு வந்து ப்ராஃபிட்னு நீங்கள் சொல்லுவீங்க ஓகே. ஸோ இவங்களும் அதே நான் சொல்கிறேன் கைஸ் ஓகேவா. ஸோ இதுவுமே ஓடிசியில் வந்து ஒரு சில மேனிபுலேஷன் தான், இந்த மாதிரி தான் நடக்கும் மேனிபுலேஷன் ஓகேவா. ஸோ பட் வந்து ரிசல்ட் என்ன எதை பேஸ் பண்ணி வரும், ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி வரும் ஓகேவா. ஸோ அதை தடுக்க முடியாது யாராலையும் ஓகேவா. ஸோ அதை அவங்க கேண்டில்ஸ்டிக் வந்து தடுக்கவே முடியாது. ஸோ ஓகே, ஸோ இங்கே இடத்துல நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், மார்க் பண்ணிக்கலாம் கைஸ் லெவலில். இந்த 2 கேண்டில் மட்டும் பாருங்கள் ஜஸ்ட் ஓகேவா. இந்த 2 கேண்டில் மட்டும் பாருங்கள். இந்த 2 கேண்டில் யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, செல்லர் தானே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அப்போ இது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் தானே. கேண்டில் ரன் ஆகிறதுக்கு ப்ரீவியஸில் இருக்கிறத பார்த்தா போதும் நான் சொல்லியிருக்கேன் ஓகேவா. கேண்டில் ரன் ஆகிறதுக்கு ப்ரீவியஸில் இருக்கிறத பார்த்து ஸோ அதில் இருக்கிறது ரெசிஸ்டன்ஸ், அதாவது செல்லர்ஸ் எங்கே வந்திருக்காங்க, பையர்ஸ் எங்கே வந்திருக்காங்க பார்த்துட்டு நம்ம இங்கே பாருங்க அந்த லெவல் கரெக்டாக பிரேக் அவுட் ஆகிடுச்சு, ஸ்ட்ராங் தான் அது ஓகேவா. ஸோ அந்த இடத்துல எரர் கேண்டில் கொடுத்து நம்ம லாஸ் பண்ண வைக்கலாம்னு பார்த்தாங்க ஓகேங்களா. ஸோ சிம்பிள் ஓடிசி தான். ஸோ இதனால தான் நிறைய பேர் வந்து ஓடிசியில் ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு போறீங்க ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள் மேக்ஸிமம் 1 மார்ட்டிங்கல் தான் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு சில டைம் வந்து என்ன பண்ணுவாங்க, மேனிபுலேட் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ அகைன் பாருங்க, நான் செல் ஆப்ஷன் தான் போனேன் ஓகேங்களா. நான் வந்து பை ஆப்ஷன் ட்ரேட் போக கிடையாது, நான் எடுத்ததுக்கு ஆப்போசிட்டாக நான் போக கிடையாது. இந்த இடத்துல என்ன தான் பையர் ஸ்ட்ராங்காக வந்தாலும் நான் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அங்கே மார்க் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா. ஸோ அது பிரேக் அவுட் ஆனால் என்ன ஆகணும், ரிவர்சல் தான் ஆகணும். ஸோ அந்த ட்ரேட் தான் கைஸ் நான் போனேன், சிம்பிள் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் கைஸ் ஓகே. ஓகே, இது அடுத்த கேண்டில் நான் வந்து டவுன் ஆப்ஷன் கொடுக்குறேன் கைஸ் ஓகேவா. ஸோ இந்த பார்க்கலாம் கைஸ் 1 மினிட். ஸோ ஓடிசியில் பொறுத்தளவுக்கும் ஸோ அந்த மாதிரி தான் மேனிபுலேஷன் தான் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்த கேண்டில் நான் டவுன் ஆப்ஷன் கொடுத்துட்டு நான் வந்து இது பண்ணுறேங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 1 மினிட். நான் ஒரு ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுறேங்க ஓகேவா. ஸோ வெயிட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கைஸ் ஓகே. ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஓகேவா, இது வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் தான் ஓகே. ஸோ இது பிரேக் அவுட் ஆகணும் என்ன ஆகணும், ரிவர்சல் தான் ஆகணும் ஓகேவா. ஸோ பார்க்கலாம் கைஸ் ஓகே, வெயிட் பண்ணுங்கள்.
ஸோ உங்கள் ப்ரீவியஸில் எதுவுமே இல்லை ஓகேங்களா. ஸோ இங்கே ரன் ஆகிட்டு இருக்கிறதுல இதுதான் ப்ரீவியஸ் ஓகேவா. ஸோ இப்போ இங்கே ரன் ஆகிட்டு இருக்க கேண்டிலுக்கு இதுதான் ப்ரீவியஸில் இருக்குது இதுதான் ஓகேவா. ஸோ இந்த விக்கில் தான் நான் லைன் வச்சிருக்கேன் ஓகேங்களா. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், விக்லேயும் ஒரு லைன் வைக்கணும், பாடியிலையும் ஒரு லைன் வைக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த லைன் அப்படியே காப்பி பண்ணி பாடியிலையும் ஒரு லைன் வைங்க guys ஓகேவா. சிம்பிள். இங்கே பாருங்க, இப்போ கேண்டில் இங்கே பையர் ஸ்ட்ராங்காக வராங்க, இந்த இடத்துல டவுன் ஆகுவாங்க நமக்கு எப்படி தெரியும், சிம்பிள் ப்ரைஸ் ஆக்ஷன் தான் ஓகேவா. ஸோ இங்கே பாருங்க, இந்த பையர் வந்து வீக்காக இருக்காங்க ஓகேவா. ஸோ இந்த செல்லர் பாருங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க, இது அதை விட ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் தான் இதுவுமே ஓகேங்களா. ஸோ இதுவுமே இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆனோடனே இங்கே ஸ்ட்ராங்கான ரிவர்சல் நடந்திருக்கு பார்த்தீங்களா, அவ்வளோதான் சிம்பிள். ஓடிசியை பொறுத்தளவுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த மாதிரி சின்ன அதாவது இங்கே பாருங்க, ஸோ இந்த மாதிரி கேண்டில்ஸ் ரன் ஆகுது இல்லையா. ஸோ இந்த மாதிரி இப்போ தான் அது வீக் ஆக்கிடுச்சு ஓகேங்களா. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம அதில் ப்ராஃபிட் பண்ணிட்டோம் ஓகேங்களா. இந்த ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் இப்போ வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ தான் அது வந்து வீக் ஆக்கிடுச்சு. ஸோ இப்போ இது பிரேக் அவுட்னா தான் நம்ம வந்து கண்டினியூஷன் கான்ட்ராக்ட் போகணும் ஓகேங்களா. ஸோ அகைன் இதிலே பண்ணாதீங்க ஓகேங்களா. ஸோ நான் வந்து இப்போ தான் இது வீக் ஆக்கிடுச்சு. ஸோ அந்த அப் ட்ரெண்டும் கூட, ஸோ அதனால் போகலாம் ஓகேங்களா. ஸோ பட் வந்து நான் இந்த இடத்துல வந்து அவாய்ட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஓடிசியை பொறுத்தளவு அசெட்டில் வந்து நீங்கள் அகைன் ட்ரேட் எடுக்கும்போது வந்து லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது guys ஓகேவா. சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட் அசெட் பார்க்கலாம் guys ஓகே. ஓகே, இதுவும் பாருங்க guys ஓகேவா. சரிங்களா, இந்த செல்லரோட இந்த பையர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இது ஒரு எக்ஸாசன் கேண்டிலால் இந்த கேண்டிலால் பிரேக் அவுட் ஆகுது. இந்த கேண்டில் பாருங்க ரிவர்சல், அவ்வளோதான் சிம்பிள் ஓகேவா. ஸோ நான் ட்ரேட் வேறு எதுவும் என்ட்ரி எடுக்கிற கேண்டிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் guys ஓகே, அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஓகேவா. ஸோ இது பாருங்கள் வீக் ரெசிஸ்டன்ஸு, பையரோட செல்லர் வீக்காக இருக்காங்க, இந்த இடத்துல பிரேக் அவுட்டு கண்டினியூஷன் சிம்பிள் ஓகே. ஸோ இது மேலே இப்போ ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஆகிடுச்சு, அவ்வளோதான் சிம்பிள். என்ட்ரி எடுக்க போகிற கேண்டில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ 1 மினிட். ஸோ இந்த மாதிரி கேப் அப் கேப் டவுன் இருக்கக்கூடாது guys, நல்லா நோட் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸுக்கும் சப்போர்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி கேப் அப் கேப் டவுன் இருக்கக்கூடாது. வீக் ரெசிஸ்டன்ஸுக்கு இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸுக்கோ சப்போர்ட்டுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா கேப் அப் கேப் டவுன் இருக்கக்கூடாது ஓகேங்களா. இருக்கான்னு பார்க்குறேங்க guys 1 மினிட். ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கேப் அப் கேப் டவுன் இருக்கக்கூடாது ஓகேங்களா. ஸோ கேப் அப் கேப் டவுன் இருக்கக்கூடாது. ஸோ இது பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா நான் வந்து கண்டினியூஷன் தான் போவேன் ஓகேவா. சிம்பிள். இங்கே பாருங்கள் பிரேக் அவுட் ஆகிடுச்சு இந்த கேண்டில், நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன், இங்கே ரன் ஆகிட்டு இருக்கிறத தான் பார்க்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் ஓகேவா. புரியுதா. 1 மினிட் guys ஓகேவா. ஸோ அங்கே செல்லர்ஸ் இருக்காங்க தான் ஓகே, அங்கே ஆக்டிவ் ஆகிட்டாங்க, பட் வந்து இங்கே ரன் ஆகிட்டு இருக்கதான் நம்ம பார்க்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் ஓகேவா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு ஓகேவா. ஸோ இந்த பையர் கேண்டில் வந்து இதை வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க, இந்த செல்லரை வந்து இந்த பையர் வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல நான் கண்டினியூஷன் கான்ட்ராக்ட் போயிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பையரோட இந்த செல்லர் வந்து கன்ஃபியூஸாக வீக்காக தான் இருக்காங்க ஓகேவா. ஸோ வீக்காக தான் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல லெவல் பிரேக் அவுட் ஆனோடனே கண்டினியூஷன் கான்ட்ராக்ட் போனேன், மேலே இந்த லெவல் கேப் இருக்கதே நான் நோட் பண்ணேன் ஓகேங்களா. ஸோ இந்த கேப் அப் கேப் டவுன் இருக்குது, ஸோ இதுவுமே ஒரு வீக் ரெசிஸ்டன்ஸாங்கிறதே நான் நோட் பண்ணேன், அவ்வளோதான் சிம்பிள். ஸோ இப்படி தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி ட்ரேட் பண்ணும் ஓகேங்களா. ஸோ நான் உள்ளே வந்தோடனே வந்து பட் ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ராங்கு வீக்கு, ஸோ ஃபஸ்ட்டு நல்ல அசட்டாக சூஸ் பண்ணி, ஸோ ஸ்ட்ராங்கு வீக்கு வந்து லெவல்ஸ் வந்து மார்க் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ மார்க் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறமா வந்து ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகே. ஸோ ஓகே guys, இன்கேஸ் இது லாஸ் ஆச்சுன்னா கூட நான் மார்ட்டிங்கில் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன் guys ஓகேவா. லாஸ் ஆகலை, பட் நான் வந்து திரும்பவும் ட்ரேட் பண்ணுறேன். சாரி guys, இது ஏன் மிஸ்டேக் தான் guys ஓகேவா. ஸோ இது ஏன் மிஸ்டேக் தான், பட் இது லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. ஸோ இது ஏன் மிஸ்டேக் தான், ஸோ இதனால பரவாயில்ல ஓகே. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக் நீங்களும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. ஸோ பண்ணாதீங்க அந்த மாதிரி ஓகேவா. ஸோ இது நமக்கு இந்த மேலே கேப்பும் இருக்குது, ப்ளஸ் இருந்தாலும் வேண்டாம் guys ஓகேவா. ஸோ இது லாஸ் ஆனால் கூட ஸோ நம்மளோட என்ட்ரி கிடையாது இது ஓகேங்களா. ஸோ நான் என்னோட மிஸ்டேக் ஓகேங்களா. ஸோ இது டவுனில் வருதுன்னு நினச்சிட்டு லாஸ் ஆகிடுச்சுன்னு நினச்சி நான் என்ட்ரி மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சி கொடுத்தது தான் ஓகேவா. சிம்பிள். ஸோ ஓகே, அது பிரச்சனை இல்லை guys ஓகேவா. ஸோ அது ஈஸியாக ரெக்கவரி பண்ணிக்கலாம் லாஸாக இருந்தாலும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் guys ஓகே. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் ஓகேவா. ஸோ இது கேப் அப் இருக்குது guys ஓகேவா. கேப் டவுன் கேப் அப் இருக்குது. ஸோ அது இருக்கக்கூடாது guys, ஸ்ட்ராங்குக்கு எப்போவுமே கேப் அப் கேப் டவுன் இருக்கக்கூடாது ஓகேவா. ஸோ அது நமக்கு லாஸு. ஸோ அது பாருங்கள், அது நமக்கு லாஸ் ஓகேங்களா. ஸோ அது வந்து என்னோட மிஸ்டேக்னால நடந்தது தான் ஓகேங்களா. ஸோ அது வேண்டாம். ஸோ ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து ஈஸியாக வந்து ரெக்கவரி பண்ணிக்கலாம் அந்த ஸ்பாட்லேயே. நம்ம ஸ்ட்ராட்டஜி இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஸ்ட்ராட்டஜி வச்சு நான் வந்து ரெக்கவரி பண்ணி காட்டுறேன் ஈஸியாக ஓகேவா. இப்போ வந்து நமக்கு லாஸ் ஒரு ட்ரேட் கிட்ட லாஸ் guys ஓகேவா. ஸோ அது வந்து ஈஸியாக ரெக்கவரி பண்ணிக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் guys ஓகேவா. 1 மினிட் guys. ஸோ இது லாக் பண்ணி வச்சிருக்கேன், சாரி guys. இதனோட இந்த ஹிடன் லெவல் guys ஓகேவா. ஸோ அது லாக் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அங்கே பாருங்கள், என்னோட ஹிடன் லெவல் பிரேக் அவுட் ரிவர்சல். ஸோ அதனால தான் அது வரல ஓகேங்களா. ஸோ நான் வேறு லெவல் எடுத்து மார்க் பண்ணி காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள் ஓகே. இதுவுமே ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் guys ஓகேவா. ஸோ பையரோட செல்லர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க ஓகேவா. ஸோ இது பிரேக் அவுட் ஆனால் ரிவர்சல் தான் ஆகணும். ஸோ இது கீழே தான் போயிட்டுருக்கு ஓகேங்களா. ஸோ வேறு எதுவும் என்ட்ரி இருக்கான்னு பார்க்கலாம் guys. ஸோ இந்த மாதிரி கேப் அப் கேப் டவுன் இருக்கக்கூடாது guys ஓகேவா. ஸ்ட்ராங்குக்கு அண்ட் வீக்கு இருக்கலாம், பட் ஸ்ட்ராங்குக்கு வந்து கேப் அப் கேப் டவுன் இருக்கக்கூடாது ஓகேங்களா. ஸோ அதனால் கன்சிடர் பண்ண முடியாது ஓகேங்களா. ஸோ வேறு எதாவது செட்டில் பார்க்கலாம். ஸோ ஓகே, இங்கே பாருங்கள் guys ஓகே. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் தான் guys ஓகேவா. ஸோ என்னதான் இந்த பையர் கேண்டில் ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே இந்த செல்லர் கேண்டில் பாருங்கள் எந்த பக்கமே விக் இல்லை, ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இந்த பையரோட இந்த செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஓகேவா. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் அப்படின்னா நம்ம வந்து ரிவர்சல் கான்ட்ராக்ட் போடலாம், தப்பு இல்லை ஓகேவா. சிம்பிள். இங்கே பாருங்கள், இந்த பையரோட இந்த செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஓகேவா. ஸோ இது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட்னா என்ன ஆகும், ரிவர்சல் ஆகும், அவ்வளோதான். ஸோ என்ட்ரி வேறு எதுவும் பார்க்குறேன் guys ஓகேவா. ஸோ நமக்கு ஒரு ட்ரேட் தானே லாஸ் ஓகேங்களா. ஸோ அதை நான் ரெக்கவரி பண்ணி காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல ஒரு என்ட்ரி ஸோ பார்க்கலாம் guys 1 மினிட் ஓகே. இந்த இடத்துல நான் கொடுத்துட்டேன் guys ஓகேவா.
நான் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணிட்டேன். பட் ப்ளேஸ் ஆகல. ஸோ ஓகே ப்ளேஸ் ஆகிடுச்சு guys. நம்ம ஒரு ட்ரேட் தான் லாஸ்ட்டு. நான் வந்து ஒரு 2 ட்ரேட் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க guys. ஓகேவா? ஸோ வந்து மார்க் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அப்போ தான் புரியும். ஓகேங்களா? ஸோ நான் சொல்லியிருக்கேன்ல, இங்கே பாருங்க. ரன் ஆகிறதுக்கு ப்ரீவியஸில் இருக்கிறது தான் நமக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ அது விக்கில் ஒரு லைனு, பாடியில் ஒரு லைன். ஓகேவா? ஓகே. இது விக்கில் ஒரு லைனு, பாடியில் ஒரு லைன். இது என்ன ரெசிஸ்டன்ஸு? வீக் ரெசிஸ்டன்ஸ். இந்த பையர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஓகே, இந்த பையர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இந்த செல்லரை பாருங்க. இந்த செல்லர் ஆக்டிவ் ஆகி என்ன தான் கீழே வந்திருந்தாலும் பையிங் ப்ரெஷர்லேயே போய் ஒரு செல்லர் முடிஞ்சிருக்காங்க. ஸோ அப்போ இது வீக் ரெசிஸ்டன்ஸ் தானே. ஸோ வீக் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட்னா என்ன ஆகும்? கண்டினியூஷன் தான் ஆகணும். ஸோ இந்த இடத்துல டவுனில் போயிட்டு இருக்கேன்னு பார்க்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து மார்ட்டிங்கில் யூஸ் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இங்கே வந்து செல்லர்ஸ் இப்போ ஆக்டிவாக ஆகிட்டாங்க. ஸோ இப்போ மேலே இருக்கிறது வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல மார்ட்டிங் யூஸ் பண்ணலை. பட் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நான் மார்ட்டிங் யூஸ் பண்ண மாட்டேன். செல்லர்ஸ் மேலே வந்து ஆக்டிவ் ஆகிட்டாங்க இப்போ. ஸோ அந்த லெவலில் வந்து விக்கில் ஒரு லைனு, பாடியில் ஒரு லைன் நான் மார்க் பண்ணுறேங்க. ஓகேவா? சிம்பிள். இதை பாருங்கள், இந்த மாதிரி கேப் அப் கேப் டவுன் இருந்தால் ஒர்க் ஆகுது நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் நம்ம இங்கே இருக்கிறத வச்சு நம்ம வந்து ட்ரேட் எடுத்தோம். ஸோ இந்த மாதிரி கேப் அப் கேப் டவுன் இருந்ததுனால ஸோ இது வந்து ஒர்க் ஆகலை இந்த இடத்துல. ஓகேங்களா? சிம்பிள். ஸோ இப்போ வேறு எதுவும் அசட் பார்க்கலாம் guys. ஸோ இங்கே பாருங்கள், இந்த கேண்டிலுமே கேப் அப் இருக்குது, கேப் அப் இருக்குது லைட்டாக. ஸோ அதனால் கேப் அப் கேப் டவுன் இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ பார்க்கலாம் guys. வேறு எதுவும் என்ட்ரி நம்ம கிடைக்கும் பார்க்கலாம். ஓகே, நம்ம ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்துருச்சு கைஸ். ரிவர்சல் கண்ட்ரோல் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? நான் வந்து 1 ட்ரேட் தான் ப்ளேஸ் பண்ணிக்கேன். ஓகேங்களா? ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஓடிசியை பொறுத்தளவு விக்கோட பிரேக் அவுட் ஆகி அதிகபட்சம் ரிவர்சல் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் ஒரு என்ட்ரி தான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல தான் நம்ம லாஸ் ஆனோம். ஸோ அதனால் நான் மறுபடியும் லாஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நான் ஒரு என்ட்ரி தான் கொடுத்துருக்கேன். இந்த விக்கோட பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா நான் வந்து டபுள் ட்ரேட் வந்து கொடுக்குறேன் கைஸ். ஓகேவா? சிம்பிள். ஸோ அடுத்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் கேண்டில் ரன் ஆகிறதுக்கு அடுத்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ப்ரீவியஸில் எது இருக்குது அப்படிங்கிறத அதை பார்க்கணும். ஓகேவா? சிம்பிள். ஓகே, பார்க்கலாம் கைஸ். ஓகே, இது இப்போ தான் விக்கோட பிரேக் அவுட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இந்த லெவல் காப்பி பண்ணி இங்கே வச்சு காட்டுறேன். ஸோ இது விக்கோட பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா நான் வந்து ஸ்ட்ராங்காக வந்து டவுன் ட்ரேட் வந்து போகிறேன் கைஸ். ஓகேவா? சிம்பிள். ஸோ பாருங்கள், இப்போ தான் வந்து இந்த விக்கோட பிரேக் அவுட் இப்போ தான் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த பையரோட இந்த செல்லர் ஸ்ட்ராங்காக தான், இந்த பையரும் ஸ்ட்ராங்கு, செல்லரும் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. ஓகேவா? ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் தான் இது பிரேக் அவுட் ஆனோடனே ரிவர்சல் தான் ஆகணும். கண்டினியூஷன் ஆகுது. பட் நான் வந்து மல்டிபிளாக நான் வந்து கொடுத்துட்டேன். என்னோட லாஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதையும் சேர்த்து ரெக்கவரி பண்ணுறதுக்கு நான் வந்து சேர்த்து கொடுத்துட்டேங்க. சிம்பிள். ஓகேவா? ஸோ இது நமக்கு ப்ராஃபிட் தாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் ஓடிசி பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு சில கேண்டில்ஸ் வந்து நம்மளை வந்து மேனிபுலேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து டக்குன்னு நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த பாருங்க மேனிபுலேஷன் தான் நடக்கும். ஓகேங்களா? ஸோ கரெக்டாக நம்ம என்ட்ரி எடுக்க போகிற கேண்டில் லாஸ் பண்ண வச்சாங்களா? ஸோ அதுதான் ஓடிசி. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு தான் நான் வந்து சிங்கிள் ட்ரேட் கொடுத்தேன். ப்ளஸ் மார்ட்டிங் எடுக்கிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் இருக்குங்கிறதை புரிஞ்சுக்கிட்டேன். இந்த விக்கோட பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக ரிவர்ஸ் ஆகுங்கிறதை புரிஞ்சுக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக ரிவர்ஸ் ஆகுங்கிறதை புரிஞ்சுக்கிட்டு நான் ட்ரேட் எடுத்து மல்டிபிளாக கொடுத்தேன். ப்ராஃபிட்டை சூப்பராக மேக் பண்ணி போகிறேன். அவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா? ஸோ ஒன்றுமே இல்லை, இந்த 2 கேண்டில் பாருங்கள். இந்த பையரும் ஸ்ட்ராங் தான், இந்த செல்லரும் ஸ்ட்ராங். ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட்னா என்ன ஆகும்? ரிவர்சல் ஆகும். அவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா? ஸோ லாஸ்ட் 1 செகண்டில் பார்த்தீங்களா ப்ராஃபிட். ஓகே, இப்போ தான் இது வந்து வீக் ரெசிஸ்டன்ஸாக ஆகிடுச்சு. புரியுதுங்களா? அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, இங்கே பாருங்கள், இப்போ தான் இது வந்து வீக் ரெசிஸ்டன்ஸாக ஆகிடுச்சு. இப்போ இது பிரேக் அவுட் அப்படின்னா நம்ம வந்து கண்டினியூஷன் கண்ட்ரோல் போகலாம். அவ்வளோதான், சிம்பிள். நீங்கள் வந்து அசல்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணி எடுங்க கைஸ். ஓகேவா? ஸோ ஒரு ட்ரேடு ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அடுத்த அசட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது நம்ம மேலே இருக்க லெவலும் வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் தான் கைஸ். ஓகேவா? ஸோ நம்ம முன்னாடி மார்க் பண்ணி வச்சோம்ல, ஸோ இதுவுமே ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ இந்த லெவலில் வந்து பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நான் வந்து 1 கேண்டில் ரிவர்சல்கான ட்ரேடு போவேன். ஓகேங்களா? சிம்பிள். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது கேப் அப் கேப் டவுன் இருக்கக்கூடாது நான் சொல்லியிருக்கேன்ல. இங்கே பாருங்கள், கேப் அப் கேப் டவுன் இருக்குது. செல்லர் கேண்டில் ஸ்ட்ராங் தான், பட் கேப் டவுன் கேப் அப் இருக்கிறதுனால இங்கே 1 கேண்டில் கண்டினியூஷன் ஆகிடுச்சு. சிம்பிள். ஓகேவா? சிம்பிள். ஸோ ஓகே கைஸ், வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகேங்களா? புரியலனா கூட அகைன் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும் கைஸ். ஓகே, ஸோ ஓகே, தேங்க்யூ, பை பாய். கூடிய சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் கைஸ். ஓகே.